ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். அர்ஜுனனின் தீர்ப்பு என்ற நாவலிருந்து இதுவரைக்கும் 38 பாகம் சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 39ஆம் பாகம். கமிஷனர் அலுவலகத்தில் அர்ஜுனனிடம் உதயமூர்த்தி, கௌசல்யா தங்களிடம் என்ன சொன்னாள் என்பதை விவரமாக சொல்லிக்கொண்டு வந்தார். அர்ஜுனனும் அவர் சொல்வதை மிகவும் கவனிப்பாக கேட்க ஆரம்பித்தான். அவர் அப்படியே என்ன நடந்ததுன்னு மெதுவாக சொல்லிக்கிட்டே வர ஆரம்பித்தார். கௌசல்யா சொன்னதை அவர் அப்படியே சொன்னதை நான் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத விவரமாக உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். குற்றாலத்தில் ஆனந்துக்கு வைத்தியம் பார்க்க ஆனந்தியும் கௌசல்யாவும் 2 பேரும் சேர்ந்து அங்கேயே தங்கியிருந்து ஒரு 5 நாட்களாக வைத்தியம் பார்த்துக்கிட்டே வந்தாங்க. 5ஆவது நாள் முடிவில் அந்த மருத்துவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் நாளைக்கு அவரை அழைச்சிக்கிட்டு வாங்க, நான் அவருக்கு ஒரு மருந்து தரேன். மூலிகை நிறைந்த அந்த மருந்து அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் அவருக்கு குணமாக வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுறேன் என்று சொன்னதும் கௌசல்யாவும் ஆனந்த அழைச்சிக்கிட்டு அப்படியே குற்றாலத்தில் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வர ஆரம்பித்தாங்க. ஆனந்தி கௌசல்யா கிட்ட, அப்பாடா கௌசல்யா, இன்னும் 2 நாள் அண்ணனுக்கு வைத்தியம் பார்த்தோம்னா அவருக்கு குணமாக வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக சொல்லிடுவாங்கல்ல என்று ஆர்வமாக கேட்டாள் ஆனந்தி. ஆமாம்மா, நீ ஏன் இப்படி சந்தேகப்படுற? பார்த்துக்கிட்டே இரு, உங்கள் அண்ணா கூடிய சீக்கிரத்திலே முழுமையாக குணம் அடையத்தான் போகிறாரு என்று சிரித்து கொண்டே சொன்னாள் கௌசல்யா. ஆனந்தியும் அந்த சிரிப்பில் கலந்து கொண்டே, ஏ கள்ளி, நீ ஏன் அண்ணாவை குணப்படுத்துறதுல இவ்வளோ ஆர்வத்தை காட்டுறேன்னு எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சு போச்சு. உன் மனசுக்குள்ளே ஏன் அண்ணாவை பற்றின ஒரு அபிப்பிராயம் இருக்குது, இப்படி ஒரு ஆசை உனக்கு இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல என்றாள் ஆனந்தி. ஏய், என்ன வளர்ற, சும்மா உன் இஷ்டத்துக்கெல்லாம் எதுவும் பேசாத என்று சிரித்து கொண்டே ஓடினாள் கௌசல்யா. ஏய், ஓடாத, நில்லு, எங்கே, எனக்கு ஏதாவது நீ பதில் சொல்லு, ஓடாத என்று அவளை பிடித்து நிறுத்தினாள் ஆனந்தி. இவர்கள் இருவரும் செய்வதையும் சிரிப்பதையும் பார்த்த ஆனந்தும் சிரித்து கொண்டே அவர்கள் பின்னே ஓடி வர ஆரம்பித்தான். நீ ஆசைப்பட்ட மாதிரியே என் அண்ணாவுக்கு குணம் ஆயிடுச்சுன்னா நானே அண்ணாக்கிட்டேயும் எங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயும் சொல்லி உங்கள் 2 பேருக்கும் கண்டிப்பாக கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், போதுமா என்று கூறி மறுபடியும் சிரித்தாள் ஆனந்தி. சி போடி என்று கூறி அவளை பிடித்து தள்ளினாள் கௌசல்யா. பிறகு மூவரும் சேர்ந்து குற்றாலத்தில் இருந்த சில சுற்றுலா தலங்களை சுற்றி பார்த்து கொண்டே வந்தார்கள். ஆனால் நீ எங்கேயும் தனியாக போயிடாதே, என் பின்னாடியே வா என்று ஆனந்தின் கையை பிடித்து கொண்டே நடந்தாள். கௌசல்யா, என் குடும்பத்தை பற்றி உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டியா என்று மெதுவாக கேட்டாள் ஆனந்தி நடந்து கொண்டே. இல்லை, இன்னும் உங்கள் யாரை பற்றியும் நான் எங்கள் வீட்டில் சொல்லலை. முதல்ல ஆனந்துக்கு முழுமையாக குணம் ஆகட்டும், அதன் பிறகு சொல்லிக்கலான்னு நான் எதுவும் எங்கள் வீட்டில் சொல்லலை, அப்படியே விட்டுட்டேன் என்று கூறினாள் கௌசல்யா. உடனே ஆனந்தி கௌசல்யாவிடம், ஏன் கௌசல்யா, ஒருவேளை அண்ணாவுக்கு குணம் ஆகலைன்னா நீ என்ன முடிவு எடுக்க போகிற என்றாள் மெதுவாக அழுது கொண்டே ஆனந்தி. சட்டென்று நின்ற கௌசல்யா ஆனந்தின் கைகளை பிடித்து கொண்டே ஆனந்தியிடம், இங்கே பார் ஆனந்தி, உன் அண்ணா குணம் அடையிறதுக்கு நான் என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சியை தான் செய்கிறேன். அதில் நான் வெற்றி அடைஞ்சாலும் சரி, தோல்வி அடைஞ்சாலும் சரி, என்னோட காதலில் நான் தோற்க மாட்டேன். என்னோட அப்பா அம்மா கிட்ட இவரை பற்றி முழுமையாக சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுவேன். அவங்க மறுத்துட்டாங்கன்னா இவரை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கே நான் வந்துடுவேன், போதுமா என்றாள்.
உடனே ஆனந்தியும் அவளை கட்டி அணைத்து கொண்டாள். சந்தோஷமாக சிரித்தார்கள் இருவரும். அவர்கள் இருவரும் சிரிப்பதை பார்த்த ஆனந்தும் அவர்களின் சிரிப்பினில் கலந்து கொண்டு அவனும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான். அவர்கள் இருந்த இடத்தில் நிறைய கூட்டம் இருந்ததனால் மூவரும் ஒரு கூட்டத்தில் மாட்டிக்கொண்டார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, ஆனந்தி, உன் அண்ணா எங்கே காணோம் என்று கௌசல்யா கேட்டாள். இங்கே தான், என் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்தார், என் கையை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தார். அதுக்குள்ளே கூட்டமாக இருக்கவே நான் கையை விட்டுட்டேன். ஐயோ, நாங்கள் எங்கே போனார்னு தெரியலையே. தேடி பார்க்க ஆரம்பித்தார்கள் இருவரும். எங்கே போனாரு காணுமே, கௌசல்யா எங்கே போயிருப்பாரு என்று பதட்டப்பட்டாள் ஆனந்தி. பிறகு இருவருமாக வேகமாக தேடி பார்த்து கொண்டே போனார்கள். ஆனந்தி அழுது கொண்டே அண்ணா அண்ணா என்று கூப்பிட்டு கொண்டே தேடினாள். கௌசல்யா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, புது இடம் வேற, எங்கே தான் அண்ணா போய் இருப்பார் என்றாள் ஆனந்தி. சரி, நீ அழாத, நீ அழுது என்னையும் பயமுறுத்தாத. அவர் இங்கே தான் எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பார். சரி வா, நம்ம கொஞ்சம் பொறுமையாக தேடலாம் என்று ஆனந்திக்கு ஆறுதல் கூறினாலும் கௌசல்யாவுக்கு ரொம்ப பயமாகவே இருந்தது. எங்கே தான் போயிருப்பார்? அவ்வளோ சீக்கிரத்தில் ஆனந்தியை விட்டு அவர் எங்கேயும் போக மாட்டாரே. ஆனந்த், நான் உங்கள் கூட இருந்து உங்கள் தங்கச்சி ஆனந்தி மாதிரி உங்களை பார்த்துக்கணுன்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் கடவுளே, அவர் எங்கே இருந்தாலும் எங்ககிட்ட வந்துடணும் என்று அவளும் மனதுக்குள்ளே அழுது கொண்டாள். அங்கு இருந்தவர்களிடம் விசாரித்து கொண்டே இருவரும் தேட ஆரம்பித்தார்கள். யாரும் ஆனந்த பார்க்கவில்லை என்றே கூறினார்கள். அவர்கள் இருவரும் மிகவும் பதட்டப்பட்டார்கள். ஒரு வயதான பெரியவர் மட்டும், நீங்கள் சொல்கிற அடையாளங்கூட ஒரு பையன் அதோ அங்கே இருந்த புதுசாக கட்டிகிட்டு இருக்க ஒரு கட்டிடத்தில் பார்த்தேன், கூட யாரும் இன்னும் 4-5 பேர் இருந்தாங்க, நீங்கள் வேணா அங்கே போய் பாருங்கம்மா என்றார். கௌசல்யாவும் ஆனந்தியும் மிகவும் வேகமாக அந்த புது கட்டிடத்தை நோக்கி ஓடி வந்தார்கள். ஆனந்தி கௌசல்யாவிடம் கூறினாள், இவ்வளோ தூரம் அண்ணா வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றாள். உடனே கௌசல்யாவும், ஆமாம், இவ்வளோ தூரம் உன்னை விட்டு அவர் பிரிஞ்சு இவ்வளோ தூரம் வரத்துக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்றாள் கௌசல்யா. ஆமாம், அண்ணா என்னை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டார், எங்கே போனாலும் என்கிட்ட அனுமதி கேட்பார். நானும் சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எங்கள் அண்ணாவுக்கு தெளிவாக சொல்லி தந்து இருக்கேன். இன்றைக்கி தான் முதல் தடவையாக அண்ணா என்கிட்ட சொல்லாமல் போயிருக்கார் என்று அழுது கொண்டே அந்த கட்டிடத்தின் உள்ளே நுழைந்தார்கள் இருவரும். அப்போதுதான் அந்த கட்டிடம் புதிதாக கட்டப்பட்டு மாளிகை போன்று எழுப்ப கொண்டு வந்தது. அங்கங்கே வேலைகள் எல்லாம் முடியாமல் பாதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்தது. அங்கே கீழே சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே இருவரும் எங்கே காணுமே என்று பதட்டத்துடன் தேட ஆரம்பித்தார்கள். அண்ணா அண்ணா என்று அலறிக்கொண்டே ஆனந்தி படிக்கட்டின் மேலே செல்ல ஆரம்பித்தாள். கௌசல்யாவும் ஆனந்த் ஆனந்த் என்று குரல் கொடுத்து கொண்டே ஆனந்தியின் பின்னாலே படிக்கட்டின் மூலமாக மேலே ஏறி சென்றார்கள். அங்கே மேலே போய் அந்த மாளிகை போன்ற இருந்த அந்த தளத்தில் யாரையும் எங்கேயும் காணாமல் அழுது கொண்டே திரும்பிய போது எதிரே ஆனந்த் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அண்ணா என்று வேகமாக அவனை நோக்கி சென்று கட்டி அணைத்து கொண்டே, எங்கன்னா என்கிட்ட சொல்லாமல் போயிட்டீங்க, நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா என்று அழுதாள் ஆனந்தி. கௌசல்யாவும், சரி இங்கே எதுவும் பேச வேண்டாம் ஆனந்தி, ஆனந்த் கிடச்சிட்டார்ல அதுவே போதும், சரி வாங்க நம்ம கீழே இறங்கி போகலாம், இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என்று கௌசல்யா சொன்னாள். ஆனந்த பிடித்து கொண்டே வானா என்று அவனை அழுத்தி இழுக்க அவன் முகம் அப்படியே வேதனைப்பட்டு ஆனந்தியின் மேல் சாய்ந்தான் ஆனந்த்.
அண்ணா என்னாச்சுண்ணா என்று அவனை நிமிர்ந்து பார்த்த ஆனந்தி அவன் தலையிலிருந்து ரத்தம் வருவதை பார்த்ததும் அப்படியே ஓ என்று கதறி அலறினாள். என்னண்ணா என்னாச்சு என்று அலற கௌசல்யாவும் அவன் பின் மண்டையிலிருந்து ரத்தம் அதிகமாக வருவதை பார்த்ததும் அவளும் பயத்தில் மேலும் அலறினாள். இவர்கள் இப்படி அலறிக்கொண்டே ஆனந்தை கீழே விழாமல் அப்படியே இருவரும் சேர்ந்து தாங்கி பிடித்து கொண்டார்கள். ஆனந்துக்கு வார்த்தையே வரவில்லை. திரும்ப திரும்ப கௌசல்யாவும் ஆனந்தியும் என்னாச்சுண்ணா, எப்படி அடிபட்டது, கீழே விழுந்துட்டியா, என்னன்னு சொல்லுண்ணா என்று சொல்ல வார்த்தைகள் எதுவும் வராமல் ஆனந்த் தனக்கு பின்னால் திரும்பி பயத்துடன் பார்த்து கொண்டே இருந்தான். அவன் அப்படி யாரை பயத்துடன் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்று ஆனந்தியும் கௌசல்யாவும் அவன் பார்த்த இடத்தில் தங்களின் பார்வையை நோக்கிய போது அவர்கள் மூவரின் எதிரிலே 5 நபர்கள் வந்து நின்றார்கள். 5 நபர்களும் பார்ப்பதற்கு ஒரு மாதிரியாகத்தான் இருந்தார்கள். இந்த 5 நபர்களையும் பார்த்து அண்ணா ஏன் இப்படி பயப்படுகிறார் என்று அவர்கள் ஐவரையும் ஆனந்தியும் கௌசல்யாவும் நிமிர்ந்து பார்த்தார்கள். அந்த 5 நபர்களின் கைகளிலும் ஆளுக்கு ஒரு உருட்டு கட்டைகளை வைத்து கொண்டு ஆனந்தி கௌசல்யாவை நோக்கி வந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் அப்படி வருவதை பார்த்ததும் ஆனந்தியும் கௌசல்யாவும் மேலும் பயந்து கொண்டு அலற ஆரம்பித்தார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்துடன் என்னுடைய 39ஆம் பாகம் முடிவடைந்தது. மீண்டும் உங்களை அடுத்த பாகத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுருராஜி. இது சுருராஜியின் கதை சொல்லும் நேரம். ஓகே, பாய்.